வணக்கம். ஜோரா ஆன்மீக சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் பண வரவுக்காக இன்றைக்கி நான் ஒரு 3 பரிகாரம் தாங்க சொல்ல போகிறேன். அந்த 3 பரிகாரத்தில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த 3யுமே நான் செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு சக்ஸஸ் தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பண வரவு வரதை கண் கூட பார்ப்பீங்க. நான் சொல்கிற முதல் பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட அந்த நீங்கள் நினச்சி 7, 11 அந்த மாதிரி செய்யும்போது அந்த வாரத்துக்குள்ளேயே நீங்கள் பண ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக தீர்ந்துருங்க. அது உங்களுக்கு இவ்வளோ லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகுங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பணத்துக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், என்னெல்லாமோ பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டோம், நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சுக்கிரஹோரையில் மட்டும்தாங்க பண்ணணும். இதுக்கு தேவை ஒரு கண்ணாடி கிளாஸுங்க. அது நீங்கள் பெரிய கிளாஸாக கூட எடுத்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இந்த கிளாஸில் தான் நான் பயன்படுத்துவேன். அதனால் உங்ககிட்ட காட்டுறதுக்கு இந்த கண்ணாடி கிளாஸ் நான் வச்சுருக்கேன். இதுக்கு தேவை என்ன அப்படின்னா தண்ணீர், அதுக்கப்புறம் பன்னீர் வச்சுக்கோங்க, பச்சை கற்பூரம், ₹1 காயின், சந்தன பவுடர். சந்தன பவுடர் ரவுண்டாக வில்லை அந்த மாதிரி எடுத்துக்காமல் ஒரிஜினல் சந்தன பவுடர் எடுத்துக்கோங்க, ஜவ்வாது எடுத்துக்கோங்க. இது மட்டும்தாங்க. இதை நீங்கள் சுக்கிரஹோரையில் கண்டிப்பாக பண்ணணுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டில் கண்டிஸ்டியால் ஒரு சில பேருக்கெல்லாம் பணம் செலவாகுங்க. அந்த செலவு எல்லாமே கெட்ட செலவாக இருக்கும். அதாவது கண்டிஸ்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீண் செலவுகள் மட்டும்தான் வரும். அதாவது அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு பைக்கில் ஏதாவது 2 வீலர் ஏதாவது ரிப்பேர் ஆயிரும், அல்லது வீட்டில் இருக்கிற பொருள் அல்லது மெடிக்கல் ரீதியான செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கெட்ட செலவாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சம்பளம் 20,000 30,000 இருக்கும், ஆனால் அதையும் மீறின செலவாக இருக்குங்க. அதனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீண் செலவுகள், அதாவது இந்த கெட்ட செலவுகள்ங்கிறது உங்களுக்கு இல்லாமல் அது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணுற சூழ்நிலையை இது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா சுக்கிரஹோரையில் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது சக்ஸஸ் தானே. சுக்கிரஹோரை வழிபாடு கூட நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஏன்னா சுக்கிரஹோரை வழிபாடு சுக்கிர பகவானுக்காக செய்கிறது. அதுவும் இந்த சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமை அந்த காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, 8 to 9 சொல்லுவாங்க. இந்த டைமில் செய்யலாம்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை மதியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் அல்லது நைட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்ணாடி கிளாஸில் பன்னீர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. கிளாஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஜவ்வாது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணுங்க. ஏன்னா ஜவ்வாது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாசனை, பணத்தை ஈர்க்கக்கூடிய இது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஜவ்வாதுக்கு மயங்காத கடவுளே கிடையாதுன்னு சொல்லப்படுது. அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் எவ்வளோ உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுக்கனா கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சின்ன பீஸ் கூட நீங்கள் எடுத்து அந்த பச்சை கற்பூரத்தை அதில் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. நான் சொல்கிற இதெல்லாம் இந்த தண்ணீர், பன்னீர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், நான் சொல்கிற இந்த பொருள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதை பயன்படுத்துறதன் மூலமாக கூடிய விரைவில், அதாவது நீங்கள் எத்தனை வாரம் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதனால் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்தனம் ஒரிஜினல், அதாவது நல்ல மணமாக இருக்கிற சந்தனம் பவுடர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் அந்த சந்தனம் கட்டை அதை வச்சு தான் நான் உரசி போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக போடுங்க. அது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். இந்த சந்தன பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் நல்ல மணமாக இருக்கிறது. இந்த ரவுண்டாக வில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. சந்தனம் அப்படிங்கிறது ஆண் தெய்வத்துக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ₹1 காயின். இந்த ₹1 காயின் எதுக்காக அப்படின்னா, ₹1 காயின் குலதெய்வத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாலட்சுமி, குபேரன் இவங்களுக்கெல்லாம் ₹5 காயின் அப்படின்னு சொல்லப்படுது. ₹1 காயின் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்காக நினச்சி நம்ம அதில் போடுறது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போ வைக்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் பண்ணும்போதும் சுக்கிரஹோரையில் தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணணும். அது காலையில் பண்ணலாம், அல்லது நைட்டு டைம் 6 to 7, அல்லது நைட்டு 8 to 9. இதில் எந்த டைம்லனாலும் நீங்கள் செய்யலாங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. ஒரு சில பேர் இதில் ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே போடுவாங்க.
ஏன்னா ஏலக்காய் வந்து மகாலட்சுமிக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்வேன். நான் வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு தான் இதை பண்ணுவேன். நான் காலையில் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க காலையில் 6 to 7, நைட்டு 8 to 9 இதை ரெடி பண்ணி அந்த சுக்கிரஹோர டைமில் தான் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை நீங்கள் வைக்கணுங்க. இதை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இதை எடுத்து உங்கள் வீட்டு வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே தெளிக்கணுங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது சனிக்கிழமை தான் எடுக்கணும். வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் வச்சாலும் சரி, நைட்டு வச்சாலும் சரி, இதை வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அது முன்னாடி தான் நீங்கள் இதை வைக்கணும். இதை பண்ணுறதன் மூலமாக குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே நீங்கள் பணத்துக்காக என்ன பிரச்சனைக்காக, அதாவது பண ரீதியான என்ன பிரச்சனைக்காக இதை நீங்கள் வேண்டிங்களோ கண்டிப்பாக நடக்கும். இந்த சுக்கிரஹோரையில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் காலையில் சனிக்கிழமை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வாசல்லேருந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வாங்க. இதை பண்ணுறதன் மூலமாக உங்கள் வீட்டில் என்ன திருஷ்டி இருந்தாலும் சரி, அதாவது பண ரீதியான பிரச்சனைக்கு ஒரு சில பேர் திருஷ்டி போட்டு அப்படி ஒரு திருஷ்டி இருந்தது பணத்துக்காக அப்படின்னா, இதை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்துக்கு உண்டான திருஷ்டி சரியாயிரும். அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா, அதே கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணீர், அவ்வளோதான். இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு கொஞ்சமாக நீங்கள் எடுத்தால் போதும், அல்லது ஒரு ஸ்பூன் உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மட்டும் போதுங்க. இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண ரீதியான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். இது வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் பண்ணுற விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு பன்னீர், அதுவும் கண்ணாடி கிளாஸில் தான் நீங்கள் இதை வைக்கணும். கொஞ்சமாக பன்னீர், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. பொடி உப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். கல்லுப்பு இதை வந்து நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்போனாலும் செஞ்சுக்கலாங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வடகிழக்கு பகுதியில் கொண்டு வைக்கணும். எதுக்காக வடகிழக்கு பகுதியில் வைக்கணும் அப்படின்னா, ஆன்மீக சக்தி கொண்ட இடம் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இடம் இந்த வடகிழக்கு பகுதி அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு வீட்டுக்கு வந்து வரவு, அதாவது பணம் வரவு அப்படின்னாலே அது கண்டிப்பாக வடகிழக்கு பகுதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, வாஸ்து பகவானோட தலைப்பகுதி இருக்கிற இடமும் இந்த வடகிழக்கு பகுதியில் தான். அந்த வடகிழக்கு பகுதி நம்ம எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் அந்த வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அந்த பகுதியில் கனமான பொருள் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. உருளி வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வடகிழக்கு பகுதியில் டெய்லி கூட மாற்றிக்கலாம், அல்லது 2 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாகவும் கண்டிப்பாக பணத்தை ஈர்க்க முடியும். அந்த வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிருங்க. அப்புறம் 3வது பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த லெமனுங்க. ஒரு சுத்தமான லெமன், அதாவது கரும்புள்ளி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சுத்தமான லெமன் எடுத்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கெட்ட சக்தியை வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராஜகனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த லெமனை வச்சு கூட பணத்தை கண்டிப்பாக ஈர்க்க முடியுங்க. ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு கந்திஷ்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அந்த வீட்டில் வந்து நிலையாக இருக்காது, ஏதாவது ரூபத்தில் வெளியேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் கந்திஷ்டி இருந்தாலும் சரி, அல்லது கெட்ட சக்தி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு லெமன் வீட்டில் இருந்து வாங்கி அதை கோயில் கொண்டுட்டு போய் அம்மன் முன்னாடி வச்சு அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை வச்சுட்டு வாங்க. இது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கந்திஷ்டி இருந்தாலும் சரி, அல்லது கெட்ட சக்தி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேறிடும்னு சொல்லுவாங்க. இது அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த லெமன் வந்து ஒன்று பூசணமுத்து ஒரு மாதிரி பச்சை கலரில் போயிடும், அல்லது அழுகி போயிடும், அல்லது ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பழம் காஞ்சி போய் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் வந்து இறை சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறை சக்தி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீட்டில் பணத்துக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கடவுள் வந்து ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக பணத்தை ஈர்க்க முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த லெமனை போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு ஹாலில் கூட இந்த லெமனை அந்த கண்ணாடி கிளாஸில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு யாரும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க. இதுவும் அந்த வீட்டுக்கு திருஷ்டியால் வர்ற பண செலவு வந்து
குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரெகுலராக இதை நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா வீட்டு ஹால்லையுமே இது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தொழில் பண்ணுற இடத்துலையும் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி அந்த லெமனை போட்டு வச்சுருப்பாங்க. இது கண் திருஷ்டிக்காக மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டில் ஏதாவது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண் திருஷ்டி கண்டிப்பாக உள்ளே வந்துருங்க. இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தொழிலுக்கு உண்டான பொறாமை இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது பொறாமைப்பட்டுட்டு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அந்த மாதிரி இருந்தாலும் இது காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லெமனை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி வேறு பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி சரியாகி அந்த வீட்டில் கண்டிப்பாக பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நான் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இது வந்து நம்பிக்கைக்குரியது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 3 பரிகாரமும் செய்கிறதன் மூலமாக இறை சக்தியை ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு எந்த கண் திருஷ்டியும் இருக்காது, கெட்ட சக்தியும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வராது. ஏன்னா ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த முன்னேற்றமும் இருக்காது, பண ரீதியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து மேலும் மேலும் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நான் கண் திருஷ்டிக்கு உண்டானது, வாஸ்து தோஷம், இது எல்லாமே உங்களுக்காக ஒரு தகவலாக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.